வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மகா சிவராத்திரியின் நல்வாழ்த்துக்கள். ஈசா மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் கோயம்புத்தூர் தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நம்ம நாமக்கல்லில் கோயம்புத்தூர்னுடைய ஈசா யோகா மையத்தின் சார்பில் நடந்த சிவராத்திரி கொண்டாட்டம் நாமக்கல்லில் வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே இருந்த வைப் பற்றி நான் ஒரு 8 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களே அங்கே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் நாமக்கல் ஈஷா யோகா மையத்தின் சார்பில் மிகப்பெரிய மேரேஜ் ஹால் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போனப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:45 நைட்டு ஒரு 7:45க்கு நாங்கள் அங்கே போயிருந்தோம். எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். நாமக்கல்லில் சிவராத்திரிக்குன்னு ஒரு கூட்டம், அதற்காக ஈசா யோகா மையத்தின் சார்பில் மிகப்பெரிய செட்டப் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஈசாவோட அந்த லைட்டிங் மற்றும் சவுண்ட் சிஸ்டம் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அப்படியே நம்மளை ஒரு தியான நிலைக்கு கொண்டு போயிடும். சின்ன குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த இரவில் முழிச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வந்திருந்தாங்க. ஈசாவோட சிவராத்திரியே அவங்களோட மியூசிக் தாங்க. அந்த பாட்டும் மியூசிக்கும் அங்கே இருக்கக்கூடிய யாருமே சும்மா இருக்க முடியாது. எழுந்து நடனமாடக்கூடிய வகையில் அந்த பாட்டும் மியூசிக்கும் அவங்கள அப்படி தூண்டி விடுங்க. இது எங்கே நடைபெறும் அப்படின்னா கோயம்புத்தூரில் மெயின் ஈசா யோகா மையத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடைபெறும். மற்ற இடங்களில் இப்படி ஆட்டம், மியூசிக், டான்ஸ் இப்படிலாம் நடைபெறுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு டைமாக நாங்கள் இதில் கலந்துக்கிட்டோம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாட்டு கச்சேரி, மியூசிக், சத்குருவோட அதனுடைய ஃபங்க்ஷனுடைய நடுவே பார்த்தோம் அப்படின்னா சத்குருவினுடைய அந்த ஸ்பீச் இருக்கும். கண்டிப்பாக அதனுடைய டைரக்ட் டெலிகாஸ்ட், கோயம்புத்தூர் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய டைரக்ட் டெலிகாஸ்ட்டை நாமக்கல்லில் ஒரு மிகப்பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் நமக்கு பக்தர்கள் அந்த இரவு முழுது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் அங்கே நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாலும் அந்த இடம் பார்த்திங்கன்னா எவ்வளவு அமைதியாக ஒரு டிவைன் வைப்ரேஷனோடு இருந்துச்சு அப்படின்னு நான் வார்த்தையால் சொல்கிறத விட இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க. நேரம் ஆக ஆக கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 வரைக்கும் இருந்தோம். 7:45க்கு போய் ஒரு 2 மணி நேரம் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி இருந்தது. டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா எனர்ஜி குறையிறோம் கண்டிப்பாக. ஆனால் குறையிறதுக்கு பதிலாக அங்கே இருந்த கூட்டத்தோட எனர்ஜி டபுள் மடங்காக கூடிக்கிட்டே போச்சு. ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் சொல்லும்போது அங்கே இருந்த அதிர்வு அலைகள் பார்த்திங்கன்னா நம்மளை புல்லரிக்க வைக்கிற மாதிரி இருந்ததுங்க. தூக்கம் அப்படிங்கிற பேச்சுக்கே அங்கே இடமே கிடையாது. சிவராத்திரி கொண்டாட்டத்தில் நான் பார்த்து வியந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசாதம். நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருந்தாலும் எந்த ஒரு கூட்ட நெரிசலும் குழப்பமும் இல்லாமல் அவ்வளவு நேர்த்தியாக அந்த அன்னப்பிரசாதம் வழங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஈசா யோகா மையத்தினுடைய சார்பில். ஈசாவினுடைய வாலண்டியர்ஸ் இரவு முழுக்க முழிச்சிருந்து கொஞ்சம் கூட முகம் சலிக்காமல் அவ்வளவு அன்பாக அந்த ஓடி ஓடி சாப்பாடு பக்தர்களுக்கு பரிமாறின விதம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அங்கே என்னென்ன சாப்பாடு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சுட சுட ரொம்ப ருசியான சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூடவே இனிப்பான சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. சுண்டல் வழங்கினாங்க. இதை முதல்ல வேணுங்கிற அளவு பக்தர்கள் வாங்கி சாப்பாடு எடுத்துக்கிட்டு திரும்பவும் வேணும் அப்படின்னா அதே போல் அமைதியாக லைனில் நின்று பக்தர்கள் வாங்கிய விதமும் அந்த இடத்துல ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமேலே திரும்பவும் சத்குருவோட ஸ்பீச்சஸ் மற்றும் கோயம்புத்தூர்லேருந்து ஈசா யோகா மையத்தின் சார்பில் டைரெக்டாக டெலிகாஸ்ட் பண்ணின அந்த எல்இடி ஸ்க்ரீனில் ரன் ஆகிட்டு இருந்தது. அந்த ஆடல், மியூசிக்
இது எல்லாமே அங்கே இருந்த பக்தர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து அன்னப்பிரசாதம் நடைபெற்று கொண்டு இருந்த அந்த ஹால்லையும் இந்த எல்இடி ஸ்க்ரீனானது அமைக்கப்பட்டு பக்தர்கள் உணவருந்திக்கிட்டே அதை பார்க்கக்கூடிய ஒரு வசதியும் அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் நேற்று நாமக்கல்லில் நடந்த இந்த ஈஷா சிவராத்திரி எனக்கும் சரி, அங்கே வந்திருந்தவங்களுக்கும் சரி, வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆன்மீக அனுபவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பக்தர்கள் உணவருந்தும் போது அங்கே வாலண்டியர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பஃபே சிஸ்டம் அப்படிங்கிற முறையில் வரிசையாக பக்தர்களுக்கு உணவு அளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பக்தர்களும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த பிளேட்லாம் சரியான முறையில் கொண்டு போய் மிகப்பெரிய டஸ்ட்பின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க ரொம்ப சாப்பிட்ட இடத்த ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஹால் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக டெலிகாஸ்ட் நடந்துக்கிட்டு இருந்த அந்த இடத்துல மக்கள் ரொம்ப அமைதியாக உட்காந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 9:30 போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புற வரைக்குமே பார்த்திங்கன்னா அப்படின்னா ஓரளவு கூட்டம் வந்துக்கிட்டு தாங்க இருந்தாங்க. 9:30 மணி 10 o'clock ஆக போகுது. அப்போ கூட பார்த்திங்கன்னா மக்கள் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்துருந்திங்கன்னா தெரியும், உள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துலையே நம்ம கையில் ஒரு சின்ன ரோப் மாதிரி கையில் கட்டியிருப்பாங்க. அதை கட்டிக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகிறதுக்கே அலோடு. அதுக்கப்புறம் வரிசையில் நம்ம லைனில் நின்று சுவாமி முன்னாடி வந்து ஈஷாவினுடைய அந்த சிவலிங்கம் அந்த செட்டப் வந்து வச்சுருந்தாங்க. அதை பார்க்க போகும்போது நமக்கு பக்தர்களுக்கு வந்து ஒரு சின்ன கவரில் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அதை அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல, வீட்டுக்கு வந்து தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதுக்குள்ளே என்னென்ன இருந்தது அந்த கவருக்குள்ளே அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கவரில் மேலே என்ன எழுதி இருந்தது அப்படின்னா ஈஷா யோகா மையம் சத்குரு அப்படின்னு எழுதி இருந்தது. உள்ள கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சத்குரு எழுதிய ஒரு புக்கு ஒன்று அதில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த புக்கு பார்த்திங்கன்னா ஆனந்த அலை என் வாழ்க்கை என் கையில் அப்படிங்கிற ஒரு புக்கும் ஈஷாவினுடைய அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒன்று நமக்கு கொடுத்துருந்தாங்க. ருத்ராட்சம் தீட்சை வழங்கப்பட்ட ருத்ராட்சம் வந்து பெருசில் ஒன்று சின்னதில் ஒன்று, 2 ருத்ராட்சம், கருப்பு கயிறு, திருநீர் மற்றும் குங்குமம் இது எல்லாமே அந்த கவரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக 2 வாங்கினோம். 2ல் 1 ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், 1 ஓப்பன் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வருஷம் சிவராத்திரியை எந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணீங்க, எங்கேருந்து கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் கோயம்புத்தூர் ஈஷா யோகா மையத்துக்கு போயிருக்கீங்களா, அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சிவபக்தர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.